பிரைஸ் த லார்ட். இந்த ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். எஃபீஷியன்ஸ் சாப்டர் 3 verses 20 and 21. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் காலை வேளையில் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கலாம். ஆனால் அவர் எவ்வளோ அருமையாக நம்முடைய தேவன் யார், அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை அவர் விவரித்து இந்த வசனத்தை எழுதி அந்த வசனத்தின் மூலமாக இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையுள்ள தேவன். நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் வேண்டிக் கொள்ளுகிறோம், நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோம், அதுக்கெல்லாம் அதிகமாய் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்க வல்லமையுள்ளவர். நம்ம விசுவாசிக்கிறோமா? இன்றைக்கி நம்ம என்ன ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுகிறோம்? ஆண்டவரே எனக்கு இது தாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை கொடுங்க, எனக்கு ஒரு வீடு கொடுங்க ஆண்டவரே, எனக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரே, என் பிள்ளை ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே, இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் ஆண்டவரே, இந்த டெஸ்ட்டு ரிசல்ட்டெல்லாம் நார்மலாக வரணும். இப்படி நிறைய காரியத்தை ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறோம்ல. சில காரியத்தை நம்ம வாயினால் சொல்ல முடியாமல் இருக்கலாம். அது மனசில் நினைப்போம், இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி ஒரு வீடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் நினச்சிப்போம். ஆனால் பெருசாக வாய் திறந்து யார்ட்டையுமே சொல்ல மாட்டோம். அது ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டாகவும் சொல்ல மாட்டோம். ஆனால் ஈவன் நம்ம நினைக்கிற நினைவுகள் கூட ஆண்டவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, நம்ம வேண்டிக் கொள்கிற வாய் திறந்து நம்ம வேண்டிக் கொள்கிறதற்கும் அவர் அதிகமாய் செய்கிற தேவன். அதுவும் மிகவும் அதிகமாக, எக்ஸீடிங்லி அபண்டன்ட்லி அபவ், அவ்வளோ அதிகமாய் செய்கிற தேவன். அவர் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கி நான் ஒருத்தர்கிட்ட $1000 கடன் கொடுங்கன்னு கேட்குறேன்னா, அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு $2000 இருந்தால் தான் எனக்கு ஒரு 1000 அவங்களால பகிர்ந்து கொடுக்க முடியும். அவங்களுக்கே 500 தான் இருக்குது, எனக்கு எப்படி அவங்க 2000 கொடுப்பாங்க, இல்லை இப்படி 1000 கொடுப்பாங்க? ஒரு பிச்சைக்காரங்கிட்ட போய் நம்ம கடன் கேட்போமா? கேட்க மாட்டோம். ஆனால் நம்ம தேவன் யார்? சம்பூரணர். வானமும் பூமி அவருடையது, பொன்னு வெள்ளியும் அவருடையது. அவர் நமக்கு கொடுக்கிறதற்கு அவருக்கு வல்லமை உண்டு. அந்த வல்லமையின்படி தேவன் உங்களுக்கு கொடுப்பார். இன்றைக்கி நம்ம சில நேரங்களில் நம்ம எப்படி கேட்குறோம்? ஆண்டவரே எனக்கு ஒரு பழைய கார் கொடுங்க ஆண்டவரே, இப்படி நான் கஷ்டப்பட்டு நடந்து போகிறேன், பஸ்ஸில் போகிறேன், எனக்கு ஏதாவது ஒரு ஓட்ட கார் இருந்தால் கூட பரவாயில்லையே, பழைய காரை கொடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி ஜெபம் இருக்கிறோம்? எனக்கு ஒரு சின்ன ஒரு வீடு கொடுங்க ஆண்டவரே, இருக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் போதும் ஆண்டவரே, ஒரு சின்ன காரியம் போதும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம். ஒரு ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட், ஒரு 1 bedroom அப்பார்ட்மெண்ட் எனக்குன்னு ஒரு சொந்தமாக இருந்தால் நல்லாயிருக்குமே, இப்படி நான் வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படுறேனே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஆனால் ஆண்டவர் நமக்கு எவ்வளோ வசதிகளை கொடுத்துருக்குறார் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்து நம்முடைய பொருட்களெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அதிகமாக நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் மிக 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 அதிகமாக கர்த்தர் நம்மளையெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நம்முடைய நினைவுகள் எல்லாம் கொஞ்சமாக இருந்துச்சு, ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு இவ்வளோ மடங்கு நம்ம நினச்சதுக்கும் நம்ம வேண்டிக் கொண்டதற்கும் எத்தனை மடங்கு அதிகமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரே. அதற்காக நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றுவார், உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவார், உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார். அவர் வேண்டிக் கொள்கிறதற்கு அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இன்றைக்கு மட்டுமல்ல, நம்ம தலைமுறையில் மட்டும் இல்லை, தலைமுறை தலைமுறைக்கும் கர்த்தருக்கு மகிமை, தலைமுறை தலைமுறையாய் கிறிஸ்துவுக்கு மகிமை. ஆமேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். நீங்கள் இன்றைக்கி வேண்டிக் கொள்கிறதற்கும் நீங்கள் இன்றைக்கி நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக. நம்ம பிளான்ஸ் எல்லாம் சின்ன பிளான் போட்டிருக்கிறோம், ஆனால் ஆண்டவருடைய பிளான் பெருசாக இருக்குது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் எல்லாவற்றையும் அழகாய் செய்வார்.
அவர் நேர்த்தியாய் செய்வார். அவருடைய நேரத்தில் அவர் செய்வார். ஆமென். ஆண்டவருடைய நேரம் வரும்போது எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் உங்களுக்கு செய்து கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? எபேசியர் 3:20-21 நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?